வணக்கம் and welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல மைதா இல்லாம அதே மாதிரி டீப் ஃப்ரை பண்ணாம சில்லி பன்னீர் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. சில்லி பன்னீர் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம வீட்ல பண்ண பன்னீரா இருந்தாலும் கடையில வாங்குன பன்னீரா இருந்தாலும் கட் பண்ணி வார்ம் வாட்டர்ல ஒரு 5 to 10 minutes வந்து ஊற வெச்சுக்கோங்க. ஊற வெச்சு நம்ம தனியா ஒரு பிளேட்ல எடுத்து வெச்சுக்கலாம். இந்த மாதிரி சாஃப்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் அதே பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு எடுத்துருக்கோம். மைதாக்கு பதில் நம்ம இன்றைக்கி அரிசி மாவு யூஸ் பண்ணுறோம். அதுக்கு தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் கலருக்காக, அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெப்பர், இதெல்லாம் போட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இதெல்லாம் போட்டு நம்ம தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி விட்டு கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பதத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணதும் நம்ம பன்னீர்லாம் போட்டு அதில் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 to 10 minutes நம்ம வச்சிடலாம். வச்சதுக்கப்புறமா நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணலாம். இப்போ வந்து நம்ம டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம இங்கே ஷாலோ ஃப்ரை பண்ணுறோம். இப்போ இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்து நான் அது பேன் ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நான் ஆயில் விட்டுக்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் விட்டுருப்பேன். ஸோ அதில் வந்து நம்ம மேரினேட் பண்ணி வச்ச பன்னீரை ஆட் பண்ணிடலாம். 1 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெந்திருக்கும். நம்ம எல்லாத்தையும் திருப்பி போட்டுடலாம். திருப்பி ஒரு நிமிஷம் வேக வைக்கலாம். வெந்ததுக்கப்புறமா இப்போ ஷாலோ ஃப்ரை பண்ணுறதுல என்னென்னா நம்ம சைடும் வந்து வேக வைக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா சைடில் வெந்திருக்காது. இப்போ நம்ம சைடில் திருப்பி போட்டு மறுபடியும் ஒரு 30 செகண்ட்ஸ் வேக வச்சா போதும். இந்த மாதிரி எல்லா பக்கமுமே வந்து ஆயிலில் கோட் ஆனதுக்கப்புறமா நம்ம இது தனியாக பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே ஆயிலில் 1 டேபிள் ஸ்பூன் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்ச கார்லிக்கு, அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் வந்து க்ரீன் ஆனியனில் ஒயிட் பார்ட் இருக்கும் இல்லையா அது, அதுக்கப்புறம் க்யூப்ஸாக கட் பண்ணி வச்ச ஆனியன் 1/2 கப்பு, க்யூப்ஸாக கட் பண்ணி வச்ச பெல் பெப்பர் 1/2 கப். நீங்கள் எந்த கலர் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி எல்லோ யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் வந்து டொமேட்டோ பேஸ்ட்டு. டொமேட்டோ பேஸ்ட் உங்கள்கிட்ட இல்லைன்னா டொமேட்டோ கெட்சப் ஆட் பண்ணிக்கலாம், அதே 1 டேபிள் ஸ்பூன். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் சோய் சாஸ். அதுக்கப்புறம் நான் 1/2 டீஸ்பூன் வந்து சில்லி பேஸ்ட் போடுறேன். இந்த இடத்துல நீங்கள் சில்லி கார்லிக் பேஸ்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சில்லி கார்லிக் பேஸ்ட் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ஃபஸ்ட்டு நம்ம ஆயிலில் ஆட் பண்ண கார்லிக்கை நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் வந்து வினிகர், அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு சால்ட் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச பன்னீரை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக க்ரீன் ஆனியன் ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதான். ரொம்ப டேஸ்டியான அதே சமயம் ஹெல்த்தியான சில்லி பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.